இப்போ நீங்கள் சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த 2-3 நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது ஆண்கள் எச்சரிக்கையாக இருங்கப்பா. நீங்கள் பேசுவது உள்பட பழகுவது உள்பட எந்த இடத்தில் புகைப்படம் எடுக்கப்பட்டாலும் பதிவேற்றம் செய்யப்பட்டாலும் உங்களை பழிவாங்குவதற்காக கலெக்ட் செய்யப்படுகின்ற எவிடன்ஸ், உங்களை பழிவாங்குவதற்காக எடுக்கப்படுகின்ற சாட்சியங்கள், அதில் நீங்கள் ஒருவேளை கை நழுவி போனால் உங்களை கொண்டு வருவதற்குண்டான ஆயுதமாக அது பயன்படுத்தப்படுகிறதுன்றதெல்லாம் தாண்டி இந்த பெண்ணுக்கு சமமாக ஆணுக்கு சமமாக பெண்ணுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அதில் இந்த குற்றங்களை நிகழ்த்துவதில் ஆண்களை விட நாங்களும் சமமானவர்கள் தான் சில சம்பவங்கள் நடந்துட்டு. திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்வார், மலரினும் மெல்லிது காமம்பர். காதல் என்பது வேறு, காமம் என்பது வேறு. காதல் என்பது மனித உணர்வுகளுடைய கலவை, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான உணர்வுகளின் சங்கமம். அது மலரினும் மெல்லிது காமம் சொல்லும்போது அது ஒரு கவித்துவமான ஒரு வெளிப்பாடு. அந்த உள்மனதில் எழுகின்ற காதலை ஒரு மனிதன் எப்படி வெளிப்படுத்துகிறான் என்பதற்கு அவனுக்கு வயது தேவையில்லை, மதம் தேவையில்லை, ஜாதி தேவையில்லை. அது அடிமனதினுடைய ஆழத்தில் உருவாகின்ற உன்னதமான ஒரு உணர்ச்சி. அந்த காதல் கனிகின்ற பொழுது அது காமமாக முடிகிறது என்று சொன்னால் உறவில் சென்று முடிகிறதுன்னு அர்த்தம். ஆனால் இன்னைக்கு அந்த காதல் என்பதே காமத்தினுடைய உச்சமாக இருக்கு.